நான் எஸ்டிஎஸ் ஒரு டூல் வச்சுருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டாக ஒரு காலேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ப்ராஜெக்ட்குள்ளே காலேஜுக்கு என்ன என்டிட்டி வேணுமோ அதை ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ காலேஜ் அப்படின்னு ஒரு என்டிட்டியை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, அதில் காலேஜ் இருக்குது. காலேஜ் நேம், அப்புறம் ஐடி, அந்த இயர்ஸ், டேட் ஆஃப் இன்கார்பரேட், அட்ரஸ், சேர்மன், பிரின்சிபல், டிபார்ட்மெண்ட், ஸ்டாஃப், ஸ்டூடெண்ட். ஓகேவா? இதெல்லாம் நான் கிரியேட் பண்ணிட்டு, சேவ் பண்ணிட்டு நம்மளுடைய ப்ராஜெக்ட்டை ரன் பண்ணேன் அப்படின்னா, அந்த என்டிட்டி பேஸ் பண்ணி, அந்த சைல்டு என்டிட்டி, பேரண்ட் என்டிட்டி பேஸ் பண்ணி டேபிள் வந்து ஆல்ரெடி கிரியேட் ஆயிரும். நான் அந்த டேபிளை வந்து வியூ பண்ணுறதுக்காண்டி டிபி வியூவர் கிளையன்ட் டூலாக யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் டிபி வியூவருக்குள்ளே போனீங்க அப்படின்னா, என்னுடைய லோக்கல் ஹோஸ்ட் கனெக்ஷனுக்குள்ளே டேட்டாபேஸ்க்குள்ளே காலேஜ் அப்படின்னு டிபி கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே நான் கிரியேட் பண்ண எல்லா என்டிட்டியுமே டேபிளாக இங்கே வந்து கிரியேட் ஆயிரும். ஓகேவா? காலேஜ், டிபார்ட்மெண்ட், மெம்பர், ஸ்டூடெண்ட், சப்ஜெக்ட் எல்லாமே இருக்குது. நான் என்னுடைய சாம்பிள் ரெஃபரன்ஸ்க்காண்டி 3 டேட்டாவை இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ணா யூனிவர்சிட்டி, திருச்சி, சென்னை, அறிஞர் அண்ணா காலேஜ். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா, நான் கிரியேட் பண்ண எல்லா ஃபீல்டுமே இங்கே வந்துடும். சேர்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சேர்மன் டேபிள் கிரியேட் ஆயிரும். அதுக்குள்ளே போனீங்கன்னா, சேர்மன் நேம், ரோல், ஜெண்டர், ஏஜ் இருக்கும். அதுக்கான ஐடி தான் நம்மளுடைய காலேஜ் என்டிட்டியில் மேப் ஆகிருக்கும். அதேமாதிரி பிரின்சிபல் டீட்டெயில் ஐடி இருக்கும். என்ன கேட்டகரி, மெடிக்கல் இன்ஜினியரிங் இங்கே வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் இன்கார்பரேட் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுருக்கேன். ஓகேவா? என்ன டேட் ஆஃப் இன்கார்பரேட், அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் என்டிட்டிக்குள்ளே போனீங்கன்னா, நம்மளுடைய அந்த காலேஜில் என்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது அதெல்லாம் இன்ஃபர்மேஷன் வாங்கியிருக்கேன். அட்ரஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம காலேஜ் எந்தெந்த அட்ரஸில் இருக்குது அந்த இன்ஃபர்மேஷன் வாங்கியிருக்கேன். ஸ்டூடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம காலேஜில் எந்த ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க அவங்க இன்ஃபர்மேஷனும் வாங்கியிருக்கேன். சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் என்ன சப்ஜெக்டில் படிச்சுட்டு இருக்காங்க அதையும் வாங்கியிருக்கேன். ஓகேவா? இதுதான் நம்மளுடைய டேபிளோட இன்ஃபர்மேஷன் வித் சாம்பிள் டேட்டா. ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்டிட்டி இருக்குது, டேபிள் இருக்குது. இப்போ நம்ம வந்து டேட்டாவை டேபிள்லேருந்து ரிட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ரெபாசிட்டரி தேவை. அந்த ரெபாசிட்டரி நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம ஒரு சில ப்ரீ டிஃபைன்டு மெத்தட் வந்து எழுத போகிறோம். நம்ம டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணோம்னா பல வே இருக்குது. பார்ட் 1ல் வந்து நேம்டு கொரி யூஸ் பண்ணி எப்படி டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணது, பார்ட் 2ல் வந்து கொரி மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணலாம் பார்க்கலாம். ஓகேவா? நம்ம நேம்டு கொரி அப்படின்னா ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணால் நம்ம ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நான் காலேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ரெபாசிட்டரி ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ரெபாசிட்டரிக்குள்ளே போனீங்கன்னா காலேஜ் என்டிட்டியை நான் கொடுத்துருப்பேன். ஓகேவா? இப்போ இதுக்குள்ளே நிறைய நான் மெத்தடை நானே கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொரு ஃபீல்ட் நேம் பேஸ் பண்ணி. ஓகேவா? இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேம்டு கொரி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில ரூல் வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். நேம்டு கொரியில் வந்து ஃபைண்ட் பை அப்படின்னு சொல்லி ஒரு சின்டெக்ஸ் இருக்குது, கவுண்ட் பை இருக்குது, ஃபைண்ட் ஆல் பை இருக்குது, ஃபைண்ட் டிஸ்டன்ஸ் பை இருக்குது. இதெல்லாம் கீவேர்டு. இதை நம்ம ப்ரிபிக்ஸில் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். ஃபைண்ட் பை அப்படிங்கிற கீவேர்டு, அதுக்கப்புறம் வர்றது ஃபீல்ட் நேம். எந்த ஃபீல்டை பேஸ் பண்ணி நம்மளுடைய டேட்டாவை ரிட்ரைவ் பண்ண போகிறோம். நான் இங்கே நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்ட் நேம் கொடுக்குறேன். இந்த நேம் அப்படிங்கிறது நம்மளுடைய கரண்ட் என்டிட்டி காலேஜ் இருக்குல்ல, அந்த என்டிட்டியில் உள்ள ஃபீல்ட் நேம். அந்த என்டிட்டிக்குள்ளே போனீங்கன்னா நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு இருக்கும் கண்டிப்பாக. காலேஜ் என்டிட்டியில் உள்ள நேமும் நீங்கள் இங்கே டிஃபைன் பண்ணுற நேமும் கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டர் should be in caps. ஓகேவா? இப்போ பாருங்கள், காலேஜில் அந்த நேம் இருக்கா, இந்த நேம் ஸ்ட்ரிங்கில் ஒரு நேம் ஆகியிருக்கும். அந்த நேமும் காலேஜ் ரெபாசிட்டரியில் கொடுக்கக்கூடிய நேமு மேட்சாக இருக்கணும். ஓகேவா? ஒருவேளை இது அன்ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்மளோட கொரி வந்து பூட் ஆகாது ஃபஸ்ட்டு. ஓகே, அதனால் மேட்சாக இருக்கணும். அதை பார்த்துக்கோங்க. இங்கே ஒரே ஒரு ஃபீல்டு தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் இன்புட் பேராமீட்டர் வந்து ஒன்று பாஸ் பண்ணி ஆகணும்.
ஸ்ட்ரிங்கு நேம், அந்த நேம் வந்து என்னென்ன ரெஃபரன்ஸ் நேம் தான், ஜஸ்ட்டு அதை ஒரு ரீடபிள் ரெஃபரன்ஸ் நேமாக கொடுத்துக்கோங்க. நான் இங்கே சும்மா நேம்னு கொடுத்துருக்கேன். நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் பை நேம், ஃபைண்ட் பை நேமில் அண்ணா யூனிவர்சிட்டி இந்த மாதிரி பாஸ் பண்ணோம் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி நேம் வச்சுக்க லிஸ்ட் ஆஃப் காலேஜ் எல்லாமே ரிட்ரைவ் ஆகிட்டு வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் நேமில் வந்து நம்ம இன்னும் ஆப்ரேட் பண்ணலாம். இன்னும் ஒரு சில ஆப்ரேஷன் இருக்குது. அதே நேம்லேயே நான் லைக் ஒரு யூஸ் பண்ணுறேன். லைக் அப்படின்னா அதே ஃபீல்டில் அண்ணா யூனிவர்சிட்டி யூஸ் பண்ணியிருக்க எல்லா காலேஜையும் எடுத்துகிட்டு வா அப்படின்னா லைக் அப்படின்னு யூஸ் பண்ணுறேன். ஃபைண்ட் பைங்கிறது கீவேர்டு, நேமுங்கிறது ஃபீல்டு நேமு, லைக்குங்கிறது அந்த நேமில் என்ன மாதிரி நீ ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்க அதை டிஃபைன் பண்ணி ஆகணும். ஃபைண்ட் பை நேம் லைக் யூனிவர்சிட்டிங்கிறது வித்தின் பர்சன்டேஜுக்குள்ளே கொடுக்கணும். கொடுத்தோம் அப்படின்னா யூனிவர்சிட்டி வச்சுருக்க எல்லா டேட்டாவும் எடுத்துகிட்டு வரும். நாட் லைக் அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட், லைக்குக்கு ஆப்போசிட் நாட் லைக். ஃபைண்ட் பை கீவேர்டு, நேம் வந்து ஃபீல்ட் நேமு, நாட் லைக் வந்து என்ன மாதிரி ஆப்ரேஷன், ஒரே ஒரு இன்புட் பேராமீட்டர் தான் அதை நேம்னு கொடுத்துருக்கான். ஆனால் யூனிவர்சிட்டின்னு இல்லாத என்னென்ன ரெக்கார்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த லைக் நாட் லைக் மாதிரி இன்னும் ஒரு சில ஆப்ரேஷன்ஸ் நம்ம அந்த ஸ்ட்ரிங்கில் பண்ணலாம். கண்டைனிங், நாட் கண்டைனிங் அப்படின்னு ஒரு ஆப்ரேஷன் இருக்குது. அதே ஃபைண்ட் பை கீவேர்டு, நேம் காலம், நாட் கண்டைனிங்கிறது ஒரு கீவேர்டு, ஒரு ஆப்ரேஷன். இதுக்கு என்ன மீனிங்னா அதே ஃபைண்ட் பை யூஸ் பண்ணி அந்த காலேஜ் நேமில் இந்த மேட்ச் ஆகிற கீவேர்டு இல்லாத ஒரு லிஸ்ட் ஆஃப் காலேஜை எடுத்துகிட்டு வா. இங்கே என்ன ஒரு பெனிஃபிட்னா, நீங்கள் லைக் யூஸ் பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து நம்மளாம் மேனுவலாக வந்து அந்த பர்சன்டேஜ் வந்து போடணும், பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் போடணும். ஆனால் கண்டைனிங் யூஸ் பண்ணுறப்ப அதுவே ஆட்டோமேட்டிக்காக பர்சன்டேஜ் வந்து போட்டுரும். ஓகேவா? அதான் ஒரு பெனிஃபிட். மற்ற அந்த லைக்கும் நாட் லைக்கும் நாட் கண்டைனிங் சேம் வேலையை தான் பண்ணும். ஃபைண்ட் பை கேட்டகரி கண்டைனிங் அது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி ஃபைண்ட் பை கேட்டகரி, ஃபைண்ட் பை கீவேர்டு, கேட்டகரி காலம் நேம், ஃபீல்ட் நேமு, கண்டைனிங் அப்படிங்கிறது அதே நம்ம அந்த யூனிவர்சிட்டி கொடுக்குறோம் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி அதில் மேட்ச் ஆகிற எல்லா காலமையும் ரிட்ரைவ் பண்ணி எடுத்துக்கிறோம். ஃபைண்ட் பை கேட்டகரி கண்டைனிங், அதே மாதிரி ஃபைண்ட் பை கேட்டகரி கண்டைனிங், ஃபைண்ட் பை கேட்டகரி கண்டைன்ஸ், ஃபைண்ட் பை கேட்டகரி இஸ் கண்டைனிங். இந்த மூணும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே வேலையை தான் பண்ணும். ஓகேவா? இப்போ மூணுமே வந்து இன்புட் பேரம் சேம் தான், ஒரே இன்புட் பேரம் தான் கொடுக்க போகிறோம். ஒரே இன்புட் பேரம் தான் கொடுக்க போகிறோம். இந்த மூணுமே ஒரே விதமான ரிசல்ட்டை தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் எம்எல்ல SoSQL ட்ரூ போட்டிங்கன்னா இந்த 3 கொரியும் எக்ஸிக்யூட் ஆகும்போது நம்ம ஒரே விதமான கொரி ஜென்ரேட் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும். ஓகேவா? இதில் மூணுமே சேம் தான், உங்களுக்கு எது ஒன்றும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து வந்து இது எல்லாமே ஒரே ஃபீல்டில் நம்ம டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை வந்து எடுத்துக்கிட்டுருங்க. ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து வேறு ஒரு ஃபீல்டு போகணும், மோர் தென் ஒன் ஃபீல்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதே இப்போ வந்து மோர் தென் ஒரு ஃபீல்டு அப்படின்னா எனக்கு 2 ஃபீல்டுமே மேட்ச் ஆகணும், டேட்டாவை ரிட்ரை பண்ணணும் அப்படின்னா நம்ம 2 ஃபீல்டுக்கு இடையில வந்து ஒரு ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? நான் வந்து 2 ஃபீல்டு மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். 2ல் ஏதோ ஒரு ஃபீல்டு மேட்ச் ஆனால் போதும் அப்படின்னா ஆர் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? நான் ஃபைண்ட் பை நேம் ஃபைண்ட் பைங்கிற கீவேர்டு, நேம்ங்கிறது ஃபீல்ட் நேமு, அண்ட் ஆப்ரேட்டர். ஓகேவா? கேட்டகரி செகண்ட் ஃபீல்ட் நேமு. இது 2 ஃபீல்ட் நேம்னால 2 இன்புட் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் பை நேம் அண்டு கேட்டகரி இருக்கா, அதில் வந்து நான் அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ காலேஜ் என்டிட்டியில் இந்த கேட்டகரி நேம் கேட்டகரின்னு இருக்குது. நேமில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கொடுத்துருக்கேன், கேட்டகரியில் வந்து இன்ஜினியரிங் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ என்னன்னா என்னுடைய டேட்டா வந்து எதெல்லாம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ச் ஆகணும், 2வது கேட்டகரி வந்து இன்ஜினியரிங் மேட்ச் ஆகணும், அது 2ஐயும் பேஸ் பண்ணியிருக்க எல்லா ரெக்கார்டையும் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகேவா? இதுதான் ஃபைண்ட் பை நேம் அண்டு கேட்டகரி. ஓகேவா? இது வந்து இந்த சாம்பிள் எக்ஸாம்பிள். இப்போ வந்து நம்ம இப்போ 2மே ஸ்ட்ரிங்கில் பார்த்துட்டோம். இப்போ என்கிட்ட வந்து காலேஜில் வந்து இன்டிஜர் இருக்குது, இயர்ஸ் இருக்குது, அதுலேயும் நம்ம ஆப்ரேஷன் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியும். எப்படின்னா என்கிட்ட வந்து இயர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல்டு இருக்குது, அதே காலேஜ் என்டிட்டியில் நம்ம அந்த இயர்ஸ் வந்து இன்டிஜராக இருக்குது. ஓகேவா? நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா
இப்போ என்னுடைய காலேஜில் இயர்ஸ் வந்து அந்த காலேஜ் ஆரம்பித்து ஒரு 50 இயர்ஸ் ஆகுது, இல்லை ஒரு 60 இயர்ஸ் ஆகுது அப்படின்னா, நான் வந்து மோர் தென் 50 இயர்ஸ்க்கு மேலே உள்ள காலேஜ்லாம் ஒரு ட்ரை பண்ணணும். இன்ஜினியரிங் காலேஜ் மட்டும் ஒரு ட்ரை பண்ணணும் அப்படின்னா, நான் ஃபைண்ட் பை கீவேர்டு யூஸ் பண்ணிக்கிறேன். கேட்டகரி அது ஒரு ஃபீல்ட் நேமு, 2வது ஃபீல்ட் நேம் இயர்ஸு, அதனால நான் அந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. இயர்ஸில் என்ன ஆப்ரேஷன் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போகிறோமோ அதை டிஃபைன் பண்ணிக்கிறோம். நான் வந்து கிரேட்டர் தென் இருக்குது, கிரேட்டர் தென் ஈக்குவல் இருக்குது, கிரேட்டர் லெஸ் தென் இருக்குது, லெஸ் தென் ஈக்குவல் இருக்குது. ஓகேவா? அதை நான் கொடுத்துட்டு அதுக்கு 2 பேராமீட்டர் இன்புட்டாக கொடுக்கணும். ஒன்று கேட்டகரி, இன்னொன்று இயர்ஸ். ஓகேவா? அதே மாதிரி இப்படி கொடுத்தோம் அப்படின்னா மோர் தென் 50 இயர்ஸ் உள்ள இன்ஜினியரிங் காலேஜ் ஃபுல்லாக ரிட்ரை ஆயிடும். அதே மாதிரி நம்ம கிரேட்டர் தென் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்தோம்னா அதே மாதிரி மோர் 50 இயர்ஸ் அண்ட் எபவ் அதுக்கு மேற்பட்ட இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே ரிட்ரை ஆயிடும். அதான் ஃபைண்ட் பை கேட்டகரி அண்ட் இயர்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல். ஓகேவா? அதே மாதிரி லெஸ் தென் அப்படின்னு ஒரு கீவேர்ட் இருக்குது. அதையும் நம்ம இன்டிஜர் அந்த இயர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். ஃபைண்ட் பை கேட்டகரி அண்ட் இயர்ஸ் லெஸ் தென் ஈக்குவல்னு ஒரு கீவேர்ட் இருக்குது. அதுவும் அதே ஆப்ரேஷன் தான் பண்ணும். 50 இயர்ஸ் அண்ட் பிலோ உள்ள லிஸ்ட் ஆஃப் காலேஜஸாக ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து நம்ம 2 பேராமீட்டர், ஒரு ஸ்ட்ரிங் பேராமீட்டர், ஒரு இன்டிஜர் பேராமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டாவை எப்படி ரிட்ரை பண்ண பார்த்தேன். இப்போ வந்து என்கிட்ட ஒரு டேட்டா ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்ம டேட்டா ஃபில்டர் பண்ண முடியுமாங்கிட்ட முடியும். எப்படின்னா என்கிட்ட அதே 3 காலம் யூஸ் பண்ணுறேன். கேட்டகரி, இயர்ஸ் அண்ட் டேட் ஆஃப் இன்கார்பரேட். டேட் ஆஃப் இன்கார்பரேட் அப்படிங்கிறது நம்ம காலேஜ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ ஒரு சில காலேஜில் வந்து 1950 ஸ்டார்ட் ஆகிருக்கலாம், 1960 ஸ்டார்ட் ஆகிருக்கலாம். என்னுடைய ரெக்குயர்மெண்ட் என்ன, 1950க்கு அப்புறம் 50 இயர்ஸ் ஓல்டான இன்ஜினியரிங் காலேஜ் ஃபுல்லாக லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நான் வந்து இப்போ வந்து ஃபைண்ட் பை கேட்டகரியை யூஸ் பண்ணிவிட்டு அண்ட் 2 காலம் யூஸ் பண்ணுறதுனால அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். இயர்ஸில் வந்து என்ன ஆப்ரேஷன் நம்ம கிரேட்டர் தென் யூஸ் பண்ணலாம், கிரேட்டர் தென் ஈக்குவல் யூஸ் பண்ணலாம், லெஸ் தென் யூஸ் பண்ணலாம், லெஸ் தென் ஈக்குவல் யூஸ் பண்ணலாம். அண்டு டேட் ஆஃப் இன்கார்பரேட்டுங்கிறது 3rd ஃபீல்டு. டேட்டுக்கு வந்து நம்ம 3 ஆப்ரேஷன் யூஸ் பண்ணலாம். ஆஃப்டர், பிஃபோர், பிட்வீன். ஓகேவா? ஆஃப்டர்னா இந்த டேட்டுக்கு அப்புறம், பிஃபோர்னா இந்த டேட்டுக்கு முன்னாடி. ஓகேவா? இங்கே 3 ஃபீல்டுனால 3 இன்புட் வாங்கிக்கிறோம். அதே மாதிரி பிஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழேயே அடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபைண்ட் பை கேட்டகரி அண்ட் இயர்ஸ் லெஸ் தென் ஈக்குவல் அண்ட் டேட் ஆஃப் இன்கார்பரேட் பிஃபோர். இந்த டேட்டுக்கு இந்த இயர்ஸுக்கு முன்னாடி உள்ள லிஸ்ட் ஆஃப் காலேஜ்லாம் ட்ரை பண்ணேன். காலம் நேம், ஃபீல்ட் நேம் 3, அதனால் இன்புட்டு 3. நீங்கள் ஃபீல்ட் நேமும் இன்புட்டும் ஈக்குவலாக இருக்கணும், அதான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணது எல்லாமே ஒரு சிங்கிள் கரண்ட் என்டிட்டியில் உள்ள லிஸ்ட் ஆஃப் ஃபீல்டை யூஸ் பண்ணி எப்படி டேட்டாவை ரிட்ரை பண்ண மாதிரி. இப்போ என்னுடைய அட்ரஸ் என்டிட்டி ஓப்பன் பண்ணிக்கிறேன். லிஸ்ட் ஆஃப் காலம் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட், லைன் 1, லைன் 2 இருக்குது. இப்போ வந்து நான் சைல்டு என்டிட்டியை பேஸ் பண்ணி எப்படி டேட்டாவை ரிட்ரை பண்ண பார்க்கலாம். இங்கே ஃபைண்ட் பை கேட்டகரிங்கிறத கரண்ட் என்டிட்டி அண்டு அந்த சைல்டு என்டிட்டியோட ரெஃபரன்ஸ் நேமு, எந்த சைல்டு என்டிட்டியை பேஸ் பண்ணி நீங்கள் டேட்டா எடுக்க போகிறீங்களோ அந்த சைல்டு என்டிட்டி நீங்கள் பேரண்ட் எண்டில் டிஃபைன் பண்ணியிருப்பீங்க. நான் அட்ரஸ் போட்டிருக்கேன், அதனால் அட்ரஸ் ஏ வந்து சுட் பி இன் கேட்ஸ். ஓகேவா? இந்த ரெஃபரன்ஸ் நேம், அந்த சைல்டு என்டிட்டியில் எந்த ஃபீல்ட் நேமு, அட்ரஸில் நான் டிஸ்ட்ரிக்ட் அதை பேஸ் பண்ணி டேட்டா எடுக்க போகிறேன் அப்படின்னா அட்ரஸ் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. இதுக்கு நான் 2 ஃபீல்டை யூஸ் பண்ணுறேன், அதனால் வந்து 2 இன்புட் பெறேன். ஓகேவா? இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபைண்ட் பை கேட்டகரி அண்ட் அட்ரஸ் டிஸ்ட்ரிக்ட் பேஸ் பண்ணி இருக்க எல்லா ரெக்கார்டையும் எடுத்துகிட்டு வந்துடும். ஓகேவா? இதுதான் இந்த வேலையை பண்ணும். இப்போ நான் டிஸ்ட்ரிக்ட் நான் கொடுத்துட்டேன். எனக்கு ஒரு அந்த கேட்டகரியை பேஸ் பண்ணி என்னால் ஆர்டர் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஆர்டர் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணலான்னா அதே ஃபைண்ட் பை கேட்டகரி அண்ட் அட்ரஸ் டிஸ்ட்ரிக்ட் அதே மெத்தட் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபைண்ட் பை கேட்டகரி அண்டு அட்ரஸ் டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா? இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னுடைய ஆர்டர் பை அப்படின்னு ஒரு கீவேர்டு இருக்குது, அந்த கீவேர்டை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஆர்டர் பை அப்படின்னு கீவேர்டை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர்றது வந்து எந்த காலம் பேஸ் பண்ணி நம்ம ஆர்டர் பண்ண போகிறோம். நான் வந்து இங்கே நம்மளுடைய கரண்ட் என்டிட்டி இருக்குல்ல, அந்த எண்டில் கேட்டகரின்னு ஒரு ஃபீல்டு யூஸ் பண்ணுறோம். அந்த ஃபீல்டை பேஸ் பண்ணி நான் ஆர்டர் பே பண்ண போகிறேன். அதனால் அந்த ஃபீல்டு இங்கே கொடுத்துக்கிறேன். சி சுட் பி இன் கேப். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த ஃபீல்டை கொடுத்ததுக்கப்புறம் அது என்ன மாதிரியான ஆர்டர், அசெண்டிங்னா ஏஎஸ்சின்னு கொடுக்கணும், டிசெண்டிங்னா டிஇஎஸ்சின்னு கொடுக்கணும். ஓகேவா? இதுவும் 2 ஃபீல்டு தான், அதனால் வந்து அதனோட இன்புட் பேராமீட்டர் வந்து 2. ஓகே, ஸ்ட்ரிங் கேட்டகரி, ஸ்ட்ரிங் டிஸ்ட்ரிக்ட்.
ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2 பாராமீட்டர் பார்த்தாச்சு. இப்போ நான் 3 பாராமீட்டர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம டேட்டாவை ரெட்ரைவ் பண்ணலாம் பார்க்கலாம். ஃபைண்ட் பை அதே மாதிரி என்கிட்ட ஒரு மெம்பர் இருக்காங்க. அந்த மெம்பருக்கு சேர்மன் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதே மெம்பருக்கு பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்கேன். மெம்பருங்கிறது என்டிட்டி நேமு, சேர்மன், பிரின்சிபல் எல்லாமே ரெஃபரன்ஸ் நேமு. ஏன்னா மெம்பர் வந்து நான் ஜென்ரிக்காக க்ரியேட் பண்ண என்டிட்டி. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சேர்மன் ஆப்ஜெக்டில் ரோலை பேஸ் பண்ணி அந்த ஏஜை பேஸ் பண்ணி நான் கேட்டகரி பேஸ் பண்ணி டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா ஃபைண்ட் பை கீவேர்டை யூஸ் பண்ணிக்கிறேன். கேட்டகரிங்கிறத கரண்ட் என்டிட்டியில் உள்ள ஒரு ஃபீல்டு கேட்டகரி அண்டு ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணிக்கிறேன். சேர்மன் அப்படிங்கிறது அதே காலேஜ் என்டிட்டியில் உள்ள ரெஃபரன்ஸ் நேம் சி சுப்பீன் கேர். ஓகேவா? சேர்மன் கொடுத்துட்டு சேர்மனில் உள்ள அந்த ரோல் இப்போ சேர்மன் இருக்கா, சேர்மனுக்குள்ளே மெம்பர்னு ஒரு என்டிட்டி இருக்கும். அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல்டு இருக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இங்கே ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல்டு இருக்குது. இந்த ரோல் ஆர் வந்து சுப்ரீம் கேர் அதை நான் போட்டுக்கிறேன். அண்ட் அப்படிங்கிற ஆப்ரேட்டர், அந்த அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு திரும்பி சேர்மன் ஏஜுங்கிற அதே மெம்பரில் ஏஜின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு இருக்குது. ஃபீல்டை யூஸ் பண்ணிக்கிறேன். ஏஜுக்கு வந்து நான் என்ன ஆப்ரேஷன் யூஸ் பண்ண போகிறேன்னா கிரேட்டர் தென் அப்படின்னு யூஸ் பண்ண போகிறேன். அதனால் கிரேட்டர் தென் போட்டுக்கிறேன். ஸோ வந்து இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ காலேஜ் எண்டில் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து செட்டாக இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிபார்ட்மெண்ட் நேம் பேஸ் பண்ணி கவுண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா கவுண்ட் பை அப்படின்னு சொல்லி ஒரு கீவேர்டு இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு கவுண்ட் பைக்கு அப்புறம் வர்றது நம்மளோட ஃபீல்டு நேம். நான் சைல்டு என்டிட்டிக்குள்ளே உள்ள டிபார்ட்மெண்ட் நேமை யூஸ் பண்ணி கவுண்ட் பண்ண போகிறேன். அதனால் டிபார்ட்மெண்ட் என்டிட்டிக்குள்ளே ரெஃபரன்ஸ் நேம் டிபார்ட்மெண்ட் அந்த நேமை காப்பி பண்ணி இந்த கவுண்ட் பை பக்கத்தில் போட்டுக்கிறேன். ஓகேவா? போட்டுக்கிட்டு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே என்ன ஃபீல்டு அதை போடணும். அது வந்து நேம் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ அந்த நேமை நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? பஸ்டிங் இதே ஒரே ஒரு ஃபீல்டு தான். ஸோ இன்புட் பேராமீட்டர் வந்து ஒன்று நான் இப்போ ஐடி அப்படின்னு கொடுத்தேன்னா ஐடி பேஸ் பண்ணி எவ்வளோ காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறது அதை கவுண்ட் பண்ணி 1 2 இல்லை 3 இல்லை 10 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணி. ஓகேவா? இதுதான் கவுண்ட் பை டிபார்ட்மெண்ட் நேம். அடுத்து வந்து ஃபைண்ட் பை டிபார்ட்மெண்ட் நேம் இன்னு நாட் இன்னுன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 2 கீவேர்டு இருக்குது. இன்னும் நாட் இன்னா இப்போ நம்ம அனுப்பக்கூடிய இன்புட் வேல்யூ வந்து இப்போ இதுக்கு முன்னாலாம் பார்த்த இன்புட் பேரம் வந்து ஒரே ஒரு சிங்கிள் வேல்யூ தான் கொடுப்போம். பேஸ் பண்ணி ரெக்கார்டு எடுத்துருவோம். இதில் வந்து மோர் தென் ஒரே இன்புட்டில் வந்து மோர் தென் மல்டிபிள் வேல்யூ வந்து அப்ளை பண்ணுவோம். ஓகேவா? அந்த மல்டிபிள் வேல்யூ பேஸ் பண்ணி நம்மளுடைய காலேஜஸை வந்து ரிட்ரைவ் பண்ணோம். அதே ஃபைண்ட் பை கீவேர்டு டிபார்ட்மெண்ட்டுங்கிறது சைல்டு என்டிட்டி, என்ன ஃபீல்ட்னா நேம் அப்படின்னு நேமில் என்ன ஆப்ரேஷன்னா என் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ரேஷன் யூஸ் பண்ண போகிறேன். அந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் வந்து மல்டிபிள் வேல்யூ அக்செப்ட் பண்ணுறனால லிஸ்ட்டாகவும் வைக்கலாம் இல்லை செட்டாகவும் வைக்கலாம். டிபார்ட்மெண்ட் வந்து சிஎஸ்சி ஐடி ட்ரிபிள்இ கொடுத்திங்கன்னா அந்த 3 டிபார்ட்மெண்ட்டில் மேட்ச் ஆகிற காலேஜஸ் மட்டும் ரிட்ரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வரும். ஓகேவா? நாட் இன் அப்படின்னா இந்த 3 டிபார்ட்மெண்ட் இல்லாத காலேஜஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரும். ஓகேவா? இதான் இந்த வேலையை பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ டேட் ஆஃப் இன்கார்பரேட் அப்படின்னு சொல்லி ஒரு டேட் ஆப்ஜெக்ட் இருக்குது. இதில் இன்னொன்று பிட்வீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு இருக்குது. இந்த பிட்வீன் அப்படிங்கிற கீவேர்டு வந்து 2 டேட்டுக்கு இடையில தான் பெர்ஃபார்ம் பண்ணேன். என்னோடய இன்புட்டே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டேட் டு டேட் அப்படின்னு நம்ம 2 விதமான டேட் வந்து பாஸ் பண்ணேன். இப்போ காலேஜ் வந்து 1950 வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னா என்னுடைய நான் ரெக்யர்மெண்ட் வந்து 1942 1970 இந்த ரேஞ்சுக்குள்ளே உள்ள லிஸ்ட் ஆஃப் காலேஜ் மட்டும் எடுத்துகிட்டு வானா அந்த டைமில் வந்து ஃபைண்ட் பை கீவேர்டை யூஸ் பண்ணி டேட் ஆஃப் இன்கார்பரேட் பிட்வீன் போட்டு அந்த ஸ்டார்ட் டேட்டும் எண்ட் டேட்டும் கொடுத்தீங்கன்னா அதுக்கு இடைப்பட்ட லிஸ்ட் ஆஃப் காலேஜ் மட்டும் ரிட்ரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து. ஓகேவா? இவ்வளோதாங்க. இந்த மாதிரி சிம்பிளாக ஈஸியாக ஒரு நேம்டு கொரி யூஸ் பண்ணி நம்ம எப்படி டேட்டாவை டேபிள்லேருந்து ரிட்ரைவ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கீழே உள்ள நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.